அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட வேலையை ரொம்ப விரும்பி ஆர்வமாக செய்வாங்க. அந்த வேலையை அவர்கள் செய்வதனால் எந்த மாதிரி குணங்கள் பண்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த திரையில் பார்க்கக்கூடிய 6 விதமான வேலைகள் நிச்சயமாக நம்மள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபோட்டோ எடுக்கிற ஒரு விஷயம், தோட்டம் அமைத்தல், நம்மளுடைய எக்ஸசைஸ், பாடி ஃபிட்டாக வச்சுருக்கக்கூடிய எக்ஸசைஸ், அதிகமாக சமைக்கிற ஆர்வம், புக்கை படிக்கக்கூடிய பழக்கம், அதுக்கப்புறம் சமூக தொண்டு, இது போல் 6 விதமான வேலைகளில் அதிகம் தன்னை ஈடுபடுத்தி கொள்பவர்களுடைய குணாதிசயங்கள் தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் அதிகமாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய நபரா? இயற்கை காட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை வைல்ட் அனிமலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை நீங்களே அதிகமாக செல்ஃபி எடுத்துக்குவீங்களா? ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுடைய குணங்கள் பண்புகள் எது அதிகமாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் ரொம்ப அதிகமாக அப்சர்வேஷன் ஸ்கில், ஒரு விஷயத்தை மிக ஆழமாக கூர்ந்து கவனிக்கும் திறன் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமாக யோசிப்பீங்க, பார்ப்பீங்க, பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சராகவே உங்களுக்கு தலைமைத்துவம் பண்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமையை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. தனக்குத்தானே சுயபுத்தி அதிகம் கொண்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. ஆழமாக ஒரு விஷயத்தை அறியும் தன்மை இருக்கும். மேலோட்டமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப டெப்த்தாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற படிக்கிற ஆர்வம் இருக்கும். ரொம்ப கிரியேட்டிவ் பர்சன், ரொம்ப ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பொறுமையுடன் கூடிய உங்களுடைய லட்சியத்தை நிதானமாக அனுபவித்து அடையக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப துடிப்பாகவும் ரொம்பவும் அப்டேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல் கேரக்டர் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் தன்னைத்தானே அதிகமாக உற்சாகப்படுத்திக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க. அதிக சிந்தனை உள்ள நபராகவும் உங்களுடைய சிந்தனை மிக பரவலாகவும் ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஃபோட்டோ அதிகமாக எடுக்க விருப்பம் கொண்ட நபர்கள், இவர்களுக்கு கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கார்டனிங் ஒர்க், தோட்டம் சம்பந்தமான வேலைகள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பண்புகள் எது அதிகமாக இருக்கும் தெரியுமா? வளர்க்கும் ஒரு பண்பு, ஒரு விஷயத்தை உயிரோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு, எதையும் இயல்பாக ரசிக்கக்கூடிய பண்பு உங்களிடம் நிறைவாக இருக்கும். அன்பு, அமைதி, இவை அனைத்தும் அதிகமாக காணப்படும். ஆர்வம், அறிவு சம்பந்தமான விஷயங்களில் அதிகம் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுமை இருக்கும், விடாமுயற்சியும் உங்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உறுதியான நம்பிக்கை உங்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இலக்குகளை அடைவதில் திறமையாக இருப்பீர்கள், விடாமுயற்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாராளமாக அன்பு செலுத்தவும், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், விட்டு கொடுக்கவும், உதவிகளை பொருளாக தரவும் உங்களுக்கு மனம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. மோதல், சண்டை, இது போல விஷயம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மேலும் தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு உண்டு. வலுவான பகுப்பாய்வு, அதாவது ரிசர்ச், ஆராய்ச்சி, இது போல விஷயங்களை வலுவான ஒரு சிந்தனை செயல்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யதார்த்தமாக எதையுமே ரியாலிட்டியாக நீங்கள் அணுகுவீங்க, அதை டீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் சம்பந்தமான வேலைகளில், மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், விவசாயம், கார்டனிங், அதுபோல் அதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வர்களுடைய பண்புகளாக இவைகள் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸசைஸ், அதிகமாக தன்னை உடற்பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொள்பவர்கள், அதாவது பாடி ஃபிட்டாக இருக்கவங்க மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ப்ராப்பராக வாக்கிங் போகிறவங்க, ப்ராப்பராக ஜிம்முக்கு போகிறவங்க, ப்ராப்பராக எக்ஸசைஸை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இவர்களிடம் எந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சுய ஒழுக்கம் அதிகமுடைய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள். தன்னை தேவைப்படும் போது அப்டேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாற்றும் தன்மை கொண்ட ஒரு நபராகவும் இவர்கள் திகழ்வார்கள். புதிய அனுபவம், சாகசத்தை அதிகம் விரும்பவும் செய்யவும் இவர்கள் விரும்புவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நபராகவும் இவர்கள் இருப்பார்கள். மிகுந்த நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இவர்கள் இருப்பார்கள்.
மற்றவர்களை எளிதில் ஊக்குவிக்கவும் தன்னையே மற்றவர்களுக்கு ஒரு மோட்டிவேட்டட் பர்சனாகவும் காட்டிக்கொள்ள இவர்களால் முடியும். யதார்த்தமான இலக்குகள் இவர்கள் வைத்திருப்பார்கள். இதுதான் சரியான ஒரு டார்கெட்டு, அதை அடையணும் அப்படின்னு யதார்த்தமாக இருக்கும் இவர்களுடைய கோலும் இவர்களுடைய லட்சியமும். செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன தவறுகளில் இருந்து புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஒரு நபராக, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை தன் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி கொள்ளும் ஒரு நபராகவும் இருப்பார்கள். மன அழுத்தத்தை எளிமையாக மிக சுலபமாக கையாளும் ஒரு பக்குவம் பெற்ற நபர்களாக சொல்லப்படுது. உடற்பயிற்சியை அதிகம் விரும்பும் செய்யக்கூடிய நபர்களுடைய பண்புகளாக இது சொல்லப்படுது. எனக்கு சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், நான் நல்லா சமைப்பேன், சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இவர்களுக்கு எந்த மாதிரி குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, விவரங்களை சார்ந்தவர்கள், அதிகமான தகவல்களை சேகரிக்கக்கூடிய நபர்களாகவும், விவரங்களை எளிதில் கையாளக்கூடிய சுலபமாக கையாளக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். மனசாட்சி என்ன சொல்லுது அதை கேட்டு நடக்கக்கூடிய நபராகவும் இவர்கள் இருப்பார்கள். முடிவெடுக்கும் திறன் சூப்பராக இருக்கும். பிரச்சனைக்கான ஒரு சரியான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு நிறைவாக இருக்கும். வெவ்வேறு வளங்களை, அதாவது பல்வேறு பொருட்களை கொண்டு ஒரு விஷயத்தை கிரியேட்டிவாக உருவாக்கக்கூடிய தனித்திறமையும் இவர்களுக்கு உண்டு. புதிய புதிய விஷயங்களை, புதிய புதிய செயல்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், செய்யணும் அப்படின்னு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நேரத்தையும் சூழ்நிலையும் நன்கு கையாளக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இவங்களுக்கு நிறைவாக இருக்கும். தன்னை பற்றி யார் எதை சொன்னாலும் ரொம்பவும் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. அதனால் கோவப்பட மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி தன்னை மேலும் மெருகட்டி கொண்டே இவர்கள் இருப்பார்கள். செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். வலுவான சுயமரியாதை, கவனத்தை அதிகம் செலுத்தக்கூடிய நபராகவும் இவர்கள் இருப்பார்கள். பாராட்டை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. படிக்கிற விஷயம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, எவ்வளோ நேரம்னா நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா, இவர்களிடம் எந்த பண்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இவர்களிடம் கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். படிப்பு இவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால் புது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சுய விழிப்புணர்வும் மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய நபராகவும் இவர்கள் இருப்பார்கள். உணர்ச்சி ரீதியாக புத்திசாலித்தனமாகவும் வெளிப்படையானவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். ஆராய்ச்சி செய்வதில் அதிகம் விருப்பம் இருக்கும். எமோஷனலாகவும் லாஜிக்கலாகவும் ரெண்டு விதமான மனநிலையிலும் இவர்கள் இருப்பார்கள். காதல், அன்பு, அமைதி இது போல விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஐக்யூ நாலேஜ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். தனிமை அதிகம் விரும்புவார்கள். சுய பரிசோதனை, தன்னைத்தானே தினமும் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம சரியாக இருக்கிறோமா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா, நம்ம வளர்ச்சி நல்ல முறையில் போயிட்டு இருக்கா அப்படின்னு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் இவர்கள் இருப்பார்கள். இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை அதிகம் படிக்கக்கூடிய நபர்களுக்கு பொருந்தும் என சொல்லப்படுது. சமூக தொண்டு, எனக்கு சோஷியல் ஒர்க்கு, சோஷியல் வாலண்டியர்ஸ்னால் நான் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இவர்களுடைய பண்புகள் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா, பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தரக்கூடிய நபராகவும், சுய தொடக்கம், செல்ஃப் மோட்டிவேட்டர், இவன் சொல்லி தான் நான் செய்யணும் அவசியம் இல்லை அப்படின்னு சுய சிந்தனை அதிகம் கொண்ட நபராகவும் இவர்கள் இருப்பார்கள். தைரியம் மிக அதிகமாக இருக்கும். பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். இயல்பாகவே சிறந்த தலைவராக இவர்கள் விளங்குவார்கள். சமூகப்பற்று அதிகம் கொண்ட நபராக இவர்கள் விளங்குவார்கள். இரக்கம், உதவி செய்தல், மனப்பான்மை, மனோபக்குவம், பச்சாதாபம் இது போல விஷயங்கள் நிறைந்து காணப்படும். சிறந்த தகவல் தொடர்பு சம்பந்தமான நாலேஜ், திறமை இவர்களிடம் இருக்கும். உயர்மட்ட நம்பகத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். ரொம்பவும் நம்பிக்கையான நபராக இவர்கள் திகழ்வார்கள். புதிய அனுபவங்கள், புதுமையான விஷயங்களை உருவாக்குவதிலும் ஆராய்ச்சி செய்வதிலும் தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நபராக இவர்கள் திகழ்வார்கள். இந்த பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் ஒர்க்கர், சமூக தொண்டு ஆற்றார்கள் இல்லையா, அவர்களுக்கு பொருந்தும் என சொல்லப்படுது. இந்த 6 விதமான வேலைகளை நீங்கள் எந்த வேலை ரொம்ப அதிகமாக செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரீடிங் அதிகமாக பண்ணுவேன், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுவேன். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.